ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ், அதாவது யூனிட் 2, அதாவது விண்டோஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சம்மந்தமாக தான் வரும். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேராக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். செகண்ட் யூனிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேராக தான் வரும். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், அப்ளிகேஷன்ஸ் அப்படி தான் வரும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தெளிவாக கவனிச்சா தான் புரியும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஏன்னா புரியாது. அந்த லைன்லேயே இருக்கிறவங்களுக்கு புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விண்டோஸு, டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஸு, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், விண்டோஸ் டெஸ்க்டாப்பு முடிஞ்சால் இன்னைக்கு லினக்ஸு. ஸோ பார்த்துட்டோம்னா யூனிட் 2 முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் கிட்ட போயிடுவோம். இப்போ விண்டோஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, டெஃபினேஷன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ ப்ரோக்ராம் தட் ஆக்ட்ஸ் as an interface between the user and the computer hardware and controls the execution of all kinds of programs. ஸோ நீங்கள் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த படத்தை பார்த்துருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபியு வந்து பிளாக் டயக்ராம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமுக்கு ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னு 2 இருக்குது. ஸோ ஹார்ட்வேர் கீழே இருக்குது, சாஃப்ட்வேர் மேலே இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க, இந்த கண்டென்ட் அப்படியே ஹார்ட்வேர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து ஹார்ட்வேருக்கு ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க. ஸோ யூசருக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேர் இல்லை, சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் இல்லை, ரெண்டுமே இன்பில்டாக வேணும். ஓகேவா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக, அதாவது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிபியூவில் மதர் போர்டு சொன்னோம், அந்த மதர் போர்டில் தான் எல்லாமே இருக்கும். என்னென்ன இருக்கும், ரேம் இருக்கும், கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும், மெமரி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், வேறு என்னென்ன இருக்குது, சவுண்டு கார்டு இருக்கும், நெட்ஒர்க் கார்டு இருக்கும். இது எல்லாமே அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணியிருப்போம். ஃபீட்னா எப்படி, ஒரு மதர் கிட்ட தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை குழந்தைங்களா இருந்தனால மதர் கிட்ட தானே வந்து இருக்க முடியும். ஸோ 2 குழந்தை 3 குழந்தை எத்தனை குழந்தையானாலும் அந்த மதர் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் மதர் போர்டில் இது எல்லாமே ஃபீட் பண்ணி இருக்கும். ரேமு, இன்புட் அவுட்புட் டிவைசஸோடைய அந்த கனெக்டர்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸும் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸும் ரெண்டுமே இருக்கும், உட்காந்துருக்கும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேருங்க சிஸ்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி, எப்படி மதர் போர்டு ஒரு ட்ரே மாதிரி எல்லாத்தையும் தாங்கி இருக்குதோ அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ட்ரே மாதிரி சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸையும் தாங்கி இருக்கும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸையும் தாங்கி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, அந்த மொபைல் உங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ அதுதான் ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேரை வந்து எப்போ செயல்படுத்த முடியும் அப்படின்னா, அதில் ஒரு சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஆன் பண்ணும் போது தான் அதில் உள்ள சாஃப்ட்வேர் ரன் ஆகும். இந்த சாஃப்ட்வேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வாங்கும் போதே டிஃபால்ட்டாக அதில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணும்போது என்ன இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கம்ப்யூட்டரில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது காமன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை நீங்கள் வாங்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு டிஃபால்ட்டாகவே ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது. நல்லாவே உங்களுக்கு தெரியும். கிளாக் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, கால்குலேட்டர் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதிலேயே வரக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, சில விஷயங்களை தவிர. ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா தேவைப்பட்ட அப்ளிகேஷன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸு. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய சிஸ்டம் இப்போ நான் காட்டுறேன். இந்த சிஸ்டத்தையே நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கு, திஸ் பிசி, இந்த ரீசைக்கிள் பின்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரது. ஸோ இந்தாண்ட தெரியுது பார்த்தீங்களா, நான் மவுஸ் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டாக இந்த இதெல்லாம் வருது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டு, டைமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, அப்புறம் சாஃப்ட்வேர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது டெலீட் பண்ணவே முடியாது, அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்பாக்ஸு, கூகுள் குரோமு, ஓபிஎஸ் ஸ்டுடியோ, விஎல்சி மீடியா பிளேயரு இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணது. இதுதான் என்னது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ
ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஒரு யூசர் 1, யூசர் 2, யூசர் என். யூசர் எண்ணுங்கிறது எத்தனையோ ஒரு நம்பராக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என் மீன்ஸ் வந்து கேள்விக்குறி. ஓகேவா? யூசர் 1, 2ஆல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சாஃப்ட்வேர் மூலிமா போய் ஹார்ட்வேருக்குள்ளார செலுத்தி தான் அது வந்து எடுக்கப்படும். ஓகேவா? அது இன்புட் அவுட்புட் டிவைஸ் மூலயமா உள்ளே செலுத்த முடியும். இன்புட் அவுட்புட் டிவைஸ் மூலயமா வெளியில் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸோட வேலைகள் என்ன? மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி, கண்ட்ரோல் ஓவர் அதர் சிஸ்டம்ஸ், ஜாப் அக்கௌண்டிங், எரர் டிடெக்டிங், கோஆர்டினேட் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர்ஸ். ஸோ யூசருக்கும் அதர் சாஃப்ட்வேர்ஸ்க்கும் நடுவில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணுறது தான். இது இல்லாமல் ஹார்ட்வேரையும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறத ப்ரீஃபாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறத ப்ரீஃபாக சொல்லியிருக்கிறாங்க. டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்கிறது, டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா இன்புட் அவுட்புட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸர்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராசஸிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், இல்லை ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை கேம்ஸாக இருக்கட்டும், இதை ப்ராசஸ் பண்ணுறது. மெமரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா எந்தெந்த ஃபைல் சைஸை எங்கெங்கே சேவ் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், என்ன மாதிரியான கம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு பார்த்துட்டோம். ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எந்த ஃபைலை வைக்கணும், சி டிரைவில் வைக்கணுமா, டி டிரைவில் வைக்கணுமாங்கிறத மேனேஜ் பண்ணுறது தான் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு. ரெண்டாவது விஷயம், வைக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம கேட்கும் போது அதை எடுத்து தரக்கூடிய அளவுக்கு அந்த ஃபைலோட நேம் வந்து சேவ் பண்ணி அதுவே வச்சுக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் சேவ் பண்ண முடிஞ்சால் தான் பண்ணும். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டை தான் அது பண்ணுது. ஃபைல் நேமு, ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு. அதர் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் செக்யூரிட்டி, கண்ட்ரோல் ஓவர் அதர் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸு, ஜாப் அக்கௌண்டிங், எரர் டிடெக்டிங். இதெல்லாம் எரர் டிடெக்டிங்னா ஒன்றுமே இல்லை, வைரஸ் இருக்கா இல்லையாங்கிறது டிடெக்ட் பண்ணுறது, சிஸ்டமோட ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறத சர்ச் பண்ணுறது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்காங்கிறத சர்ச் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் அதர் ஆக்டிவிட்டீஸு. டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ், டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய இருக்குது. ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங், மல்டி யூசர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பல வகைப்படும். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சுட்டு 2 பேர் கூட வேலை செய்யலாம். ஒரு ஆள் கூட ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செய்யலாம். ஒரு இடத்துல ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு அதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுட்டு அங்கேருந்து கனெக்ட் பண்ணி அந்த சிபியூலேருந்து 2 மானிட்டரை கனெக்ட் பண்ணி கூட 2 பேர் வேலை செய்ய முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் கூட பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங்னா ஒரு கம்பெனியில் ஒரே ஒரு சிபியை மட்டும் வச்சுக்கிட்டு 10 பேர் ஒர்க் பண்ண முடியும் அந்த சிபியூவில். அந்த ஒரு சிபியு அந்த 10 பேரோட வேலையும் செஞ்சு தரும். ஒருத்தர் ஒன்று கேட்பாரு, இன்னொருத்தர் ஒன்று கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டி யூசரு, சிங்கிள் யூசர், மல்டி டாஸ்கிங்கு, சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க்கு, ரியல் டைம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க் தான். ஓகேவா? சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நபர் ஆப்ரேட் பண்ணுற வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம். சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரு நபர் செய்யக்கூடிய ஒரு வேலை டாஸ்க்குங்கிறது. சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங்னா ஒரு நபர் மல்டிபிள் வேலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர் மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவோம். மல்டிபிள் யூசர் அப்படின்னா நல்லாவே தெரியும், நிறைய பேர் செய்யக்கூடிய வேலைகள். ஓகேவா? ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸ்பெஷல் பர்பஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ரிக்ட் டைம் கன்ஸ்டன்ஸ் ஃபார் எனி ஜாப் டு பி பெர்ஃபார்ம்டு. அதாவது வேலைக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹார்டு ரியல் டைம், ஃபில்ம் ரியல் டைம், சாஃப்ட் ரியல் டைம். அதே 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறது டீப்பாக படிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும் போடுறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறத நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாட்ச்லேயும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஒரு செல்லுலேயும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஏன் ஒரு டிவியில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஒரு ரேடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அதாவது எந்த ஒரு கருவியை ஆப்ரேட் பண்ணுதோ அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஒரு ஏடிஎம்மில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். தானியங்கி கருவிகள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கால்குலேட்டரில் கூட வந்து ஒரு 150 ரூபா கால்குலேட்டர், 200 கால்குலேட்டரில் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்தந்த வேலை செய்யணுங்கிறத அதில் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பல பேர் பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஸோ இந்த படத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படத்தை வச்சே நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். எஃப்டிஐ சர்வர், எஃப்டிஐ கிளைண்ட் இன்ஜினியரிங், எஃப்டிஐ டிவைஸ் பேக்கேஜ், ஃபீல்டு லெவலு, எஃப்டிஐ கிளைண்ட் போர்ட்டபுள், எஃப்டிஐ கிளைண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட்டு, எஃப்டிஐ கிளைண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு. இது எல்லாமே எங்கேருந்து அக்சஸ் பண்ணுறாங்கன்னா எஃப்டிஐ சர்வர்லேருந்து அக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங்னா இதுதான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை கூட விட்டுருங்க, ஒரு புரிகிற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு டவர் இருக்குது, ஒரு டவர் உங்கள் ஊரில் இருக்குது. அந்த டவர்லேருந்து எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான நபர் அந்த டவரை பயன்படுத்துகிறோம். ஒரு ஆள் மட்டும் அந்த டவரை பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அந்த டவரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க பயன்படுத்துகிறாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வச்சு இது பண்ணுறாங்க, அதுலேயுமே சிம் கார்டு இருக்குது, அதுலேருந்தும் பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் மேலே சிக்னல் டவர் வச்சு அதுலேருந்தும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, இது இல்லாமல் பல விஷயங்கள், ஏடிஎம் மிஷினு, இது இல்லாமல் பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டை யூஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னதான் நீங்கள் வந்து ஒரு செல்லை நீங்கள் யூஸ் பண்ணாலும் பல பேர் சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டவர் என்னது, மல்டி யூசர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் எஃப்டிஐ கிளைண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஒருத்தர் எஃப்டிஐ கிளைண்ட் இன்ஜினியரிங்கு, அந்த மாதிரி ஒரு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்துகிறாங்க ஒரு சிங்கிள் சர்வரை. இதை ஜஸ்ட் வாசித்து பார்த்துக்கோங்க, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸை வாசித்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்தது. ஸோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்னா இன்ஸ்டாலிங் விண்டோஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ஓஎஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓஎஸ்னால் என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் வாங்கும்போது அந்த சிஸ்டத்தில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இருக்காது. ஸோ அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரே போகாது, நம்ம பார்க்குற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, யூசர் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்காது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய வழிமுறைகள் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. செக் ஒரு டிவைஸ் மீட்ஸ் த விண்டோஸ் 10 சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸு. நம்ம வச்சுருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 போடக்கூடிய அளவில் இருக்குதா, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா சிபி 1 GHz ஆர் ஃபாஸ்டர், அதுக்கு மேலே இருக்கணும். ரேம் 1 GB ஃபார் விண்டோஸ் இருக்கணும். 32 பிட்டு ஆர் 2 GB ஃபார் விண்டோஸ் இருக்கணும். விண்டோஸ் 10 போடணும்னா 1 ஜிபிக்கு மேலே இருக்கணும் ரேம். ஸோ ப்ராசஸர் 1 GHz மேலே இருக்கணும். ஸ்டோரேஜ் வந்து அட்லீஸ்ட் 32 ஸ்டோரேஜாவது இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ்ஏ 4.5 GB 5 GB வரும். டைரக்ட் X9 கம்பேட்டபிள் ஆர் லேட்டர் வித் WDV டிரைவர் இருக்கணும். ஜிபியு, அதாவது கிராஃபிக்கல் ப்ராசஸர் யூனிட் இருக்கணும். டிஸ்பிளேயோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் இருக்கணும். அப்போ தான் விண்டோஸ் 10 சப்போர்ட் பண்ணும். சரி, ஓகே. இதெல்லாம் இருந்தது பிற்பாடு ஒரு யூஎஸ்பி, அதாவது ஒரு பென்ட்ரைவ் மூலியமாகவே ஓஎஸ் போடலாம்னு சொல்கிறாங்க. ஒரு பென்ட்ரைவை எடுத்துகிட்டு நெட்டில் போயிட்டு வேற ஒரு சிஸ்டத்தில் கொடுத்து விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணி அதனுடைய கீயை போட்டு எந்த சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணுமோ அதில் ரன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான கீயை போட்டு சொல்லி சொல்கிறாங்க. யூஸ் யுவர் இன்ஸ்டாலேஷன் மீடியா பயாஸ், இன்சர்ட் யுவர் இன்ஸ்டாலேஷன் மீடியா இன்டு யுவர் டிவைஸ் அண்ட் அக்செப்ட் த கம்ப்யூட்டர் பயாஸ் அண்ட் யூஎஸ்பி. அதாவது இன்ஸ்டாலேஷன் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் பூட் ஆர்டர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டர் படி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தயார் நிலையில் இருக்குதாங்கிறத செக் பண்ணும். உதாரணத்துக்கு உங்கள் செல்லை ஆன் பண்ணும்போது எவ்வளோ நேரம் அதை ஆன் பண்ணி வரதுக்கு டைம் வருது, அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மைக்கு, அதனுடைய கேமரா, அதனுடைய ஸ்பீக்கரு, அதனுடைய கீபேடு, அதனுடைய வால்யூம் கீ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஆன் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. எதை வந்து ஃபஸ்ட்டு பூட் பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணுறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டதுக்கு பிற்பாடு உங்கள் டிவைஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த இன்ஸ்டாலேஷன். உங்களோட இன்ஸ்டாலேஷன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஹவு டு இன்ஸ்டால் விண்டோஸ் 10 அப்கிரேடிங் ஃப்ரம் ஓல்டர் வெர்ஷன் டு ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விண்டோஸ் 7 வச்சுருக்கீங்க, 8 வச்சுருக்கீங்க, எப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கு அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்னா உங்களோட சிஸ்டம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் மேலே சொன்ன மாதிரி இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சிஸ்டம் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா
நீங்கள் அது மூலியமாகவே விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பூட்டிங் த சிஸ்டம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டது பிற்பாடு இது வந்து டேரெக்டாக யூஎஸ்பி யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. பூட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் ஏ கம்ப்யூட்டர். பூட் ஆனது பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா